வணக்கம் மேங்களே, மீண்டும் உங்களையே நம்ம தமிழ் டிலைட்டோட டிலைட் ரிவ்யூவில் சந்தியில் ரொம்ப சந்தோஷங்க. நம்ம வந்து லாஸ்ட் வீக் வந்து நான் உங்களுக்கு ஒரு வீடியோ போட்டிருந்தேன். அதாவது இந்த அப்கமிங் வீக்கில் வந்து நீங்கள் என்ன படம் பார்க்க போகிறீங்க, ஒரு சில நல்ல படங்கள்லாம் வந்திருக்குன்னு நான் உங்களுக்கு சொல்லியிருந்தேன். அதில் வந்து ஒன்று வந்து பறந்து போ 3 BHK, அது இல்லாமல் நான் ஒரு சில வெப்சைட் சஜஷன் கொடுத்துருந்தேன். அதர் லாங்குவேஜஸில் கூட ஒரு சில மூவி தம்முடு அப்படின்லாம் சொல்லியிருந்தேன். பட் இதில் நான் உங்களுக்கு என்ன சொல்லியிருந்தேன்னா, கம்பல்சரி நீங்கள் வந்து 3 BHKவும் பறந்து போகவும் போங்க. உங்களை வந்து அந்த படம் வந்து கண்டிப்பாக வந்து உங்களை வந்து மனசு நோவடிக்காது, கண்டிப்பாக நீங்கள் ஃபேமிலியோட பார்க்கலாம் அப்படின்னு நான் சொல்லியிருந்தேன். ஸோ அந்த படம் பார்த்துட்டு தான் அந்த ஒரு உற்சாகத்தில் தான் நான் இப்போ இருக்கேங்க. 2 படம், 2மே வந்து டிஃப்ரெண்ட்டான ஒரு ஆஸ்பெக்ட்ஸில் எடுக்கப்பட படம். பட் ஆனால் 2 படமே நீங்கள் வந்து தியேட்டரில் கண்டிப்பாக பார்க்க வேண்டிய படம் ஃபேமிலியோட. ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் உங்கள் வீட்டில் வந்து என்ன சொல்கிறது, இப்போ நம்ம இப்படி வச்சுக்குவோம், உங்கள் வீட்டில் வந்து அடல்ட் இருக்காங்களா, அதாவது ஒரு குழந்தைங்க வந்து அடல்ட் ஏஜில் வரைக்கும் வந்துட்டாங்கன்னா நீங்கள் கண்டிப்பாக இந்த 3 BHK அப்படிங்கிற படம், சித்தார்த் நடிப்பில், சித்தார்த், சரத்குமார், தேவயானி இவங்க நடிப்பில், டைரக்டர் நம்ம ஸ்ரீ கணேஷ் அவரோட இயக்கத்தில் ரிலீஸ் ஆன படம் தான் இந்த 3 BHK. இந்த படம் உங்கள் வீட்டில் வந்து அடல்ட்ஸ் இருக்காங்க அப்படின்னா, அதாவது கிட்ஸ் வந்து அடல்ட் ஆகிட்டாங்க, அடல்ட் ஆக போகிறாங்க அப்படின்னா கண்டிப்பாக இந்த படம் நீங்கள் வந்து அவங்களோட போகணும். இல்லை என் வீட்டில் வந்து எல்லாமே வந்து ப்ரீ டீம், என்ன சொல்கிறது, எல்லாமே ஒரு 8 வயசு, ஒரு 5லேருந்து ஒரு 8 வயசு 10 வயசுக்குள்ள சின்ன பசங்க தான் இருக்காங்க அப்படின்னா கண்டிப்பாக பறந்து போ நீங்கள் ஃபேமிலியோட பார்க்கலாம். ஸோ இது வந்து நீங்கள் இந்த மாதிரி 2 விதமான கிளாஸிஃபை பண்ணிக்கலாம். இந்த 2 படத்துக்குமே வந்து ரிவ்யூ தேவையில்லை சொல்லப்போனால். தேவையில்லைன்னா சென்ஸ் என்ன சொல்லணும், 2மே வந்து அவ்வளோ அற்புதமான படம். 2மே வந்து ஒரு வாழ்வியலை ரொம்ப தரமாக எடுத்து சொன்ன ஒரு படம். அதாவது படத்துக்கும் ரியாலிட்டிக்கும் வந்து உங்களுக்கு டிஃப்ரென்ஸ் இருக்காது. ரொம்ப ரியாலிட்டியான ஒரு விஷயத்தை வந்து ரொம்ப நல்லா இதில் கொடுத்துருக்காங்க. டைரக்டர் வந்து ஸ்க்ரீன் ப்ளே மூலிமா நமக்கு வந்து மக்களுக்கு வந்து கொடுத்துருக்காங்க, ஆடியன்ஸ்க்கு. ரொம்ப 2மே வந்து ரொம்ப அற்புதமான படம். அப்படி இருந்தாலும் ஜஸ்ட் ஒரு டீட்டெயில் வியூ என்னோடய பாயிண்ட் ஆஃப் வியூவில் ஜஸ்ட் உங்களுக்கு வந்து ஃபஸ்ட் இந்த பறந்து போ அப்படின்னா இது யாருன்னா நம்ம டைரக்டர் ராமோட படம். உங்களுக்கு ராமோட படம்னா உங்களுக்கே தெரியும், அவரோட படங்கள் எல்லாமே வந்து யதார்த்தத்துக்கும் அண்டு அதாவது மீன்ஸ் இருக்கிற ரியாலிட்டிக்கும் சினிமாவுக்கும் டிஃப்ரென்ஸ் இருக்காது. ரொம்ப என்ன சொல்கிறது, ரொம்ப அவருக்கு என்ன தோணுதோ அதான் படம் எடுப்பார். அவர் படத்தில் வந்து கமர்ஷியல் ஆஸ்பெக்ட்ஸ்க்கு வந்து வழியே இல்லை என்ன சொல்கிறது, நீங்கள் வந்து படமாக பாருங்கள், இது ஏன் நீங்கள் கமர்ஷியலாக வந்து பார்க்க விரும்புகிறீங்க, ஒரு கருத்தை சொல்லணும்னா அந்த கருத்தை வந்து நீங்கள் எடுத்துக்கங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு இது. அதெல்லாம் ரொம்ப சூப்பராக சொல்லுவார். எது கட்டுறதமிழாக இருக்கட்டும், தங்கமீனில் இருக்கட்டும், அவர் எடுத்த தரமணியாக இருக்கட்டும், எல்லாமே ஒவ்வொரு படமும் ஒவ்வொரு விதமான ஜேர்னலில் இருக்கும், ஒவ்வொரு விதமான வாழ்வியல் முன்னெடுத்து வந்து சொல்லும். ஈவன் பேரன்பு அது கூட ரொம்ப சூப்பராக இருக்குங்க. ஸோ அப்படி தான் சார் வந்து பேரன்பு எடுத்தார், சரி இந்த பறந்து போ எடுத்தார். யாருங்க சொன்னால் நம்ம இவருக்கு வந்து டைரக்டர் ராமுக்கு வந்து கமர்ஷியல் வராதுன்னு சொல்லிட்டு இந்த படம் பாருங்கள். சொல்லப்போனால் அவ்வளோ சூப்பராக சொல்லியிருக்காரு. நீங்கள் இந்த படம் கமர்ஷியல் படமே வச்சுக்கலாம், கண்டிப்பாக அவ்வளோ சூப்பராக சொல்லியிருப்பார். இந்த படத்தை வந்து ரொம்ப அருமையாக எடுத்திருப்பார். ஒரு அப்பாவுக்கும் மகனுக்கும் இடையில் நடக்கிற ஒரு வாழ்வியலை தான் வந்து ரொம்ப சூப்பராக பண்ணியிருப்பார். அதாவது அப்பாவும் வந்து சிவா நடிச்சிருப்பார். அதாவது அவருக்கு வந்து என்னென்னா அவரோட மகனை வந்து நல்லா வளர்த்தணும் அப்படிங்கிற மாதிரி அவர்களோட கான்செப்ட். ஸோ அது பண்ணுறதுனால பையன் வந்து எந்தளவுக்கு பாதிப்படுறான், அவன் என்ன விஷயங்களை மிஸ் பண்ணுறாங்கிற மாதிரி இது பையன் வந்து ஒரு விஷயம் வந்து நினைக்கலாம். ஸோ இங்கே 2 பேருமே சேர்ந்து ஒரு ட்ரிப் போகிறாங்க. அங்கே நடக்கிற ஒரு சில விஷயங்கள் தான் வந்து ரொம்ப பியூட்டிஃபுல்லாக வந்து டைரக்டர் ராம் வந்து சித்தரித்து சூப்பராக எடுத்திருக்காரு. இதில் வந்து அஞ்சலி கூட நடிச்சிருக்காங்க. அஞ்சலி வந்து ஒரு சில சீனில் மீன்ஸ் வந்தால் கூட என்ன சொல்கிறது, எவ்வளவோ படங்கள் நீங்கள் பார்த்துருப்பீங்க, அஞ்சலி பார்த்துருப்பீங்க. ஆனால் ராமோட படம் வந்தாவே வந்து அஞ்சலியோட கேரக்டரைசேஷனே டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். ஒவ்வொரு படத்துலையும் ஒவ்வொரு கேரக்டரைசேஷன் கொடுப்பாங்க. ரொம்ப சூப்பராக பண்ணியிருக்காங்க. இந்த படம் வந்து அவங்களுக்கு இந்த படம் வந்து அவங்களுக்கு வந்து அவங்களுக்கு கெரியரில் ஒரு மிக பெஸ்ட் படமாக இருக்கும். நம்ம சிவா இத்தனை நாள் எங்கெங்க போனார் இவர், அந்த மாதிரி ஒரு நடிப்பு, என்ன சொல்கிறது, சிவாக்குள்ளேயும் இவ்வளோ பெரிய நடிப்பு திறமை இருக்குங்கிறது நம்ம டைரக்டர் ராம் வந்து ரொம்ப சூப்பராக வந்து எடுத்து கொடுத்துருக்காரு. ஸோ கண்டிப்பாக எனக்கு தெரிஞ்சு வந்து ராம் வந்து இந்த மாதிரி பண்ணதில் வந்து நீங்கள் வந்து அடுத்தடுத்த படங்களில் இதே மாதிரி வந்து சிவா இந்த மாதிரி ஒரு கேரக்டர் வந்து சூஸ் பண்ணி பண்ணாங்கன்னா டெஃபினட்டாக அவரோட லைஃப்பில் அடுத்த முன்னேற்றத்துக்கும் அடுத்த இதுக்கு போகலாம் அவர் வந்து. ஏன்னா இவ்வளோ ஒரு நடிப்பு திறமையை வச்சுக்கிட்டு அவர் ஏன் வந்து ரொம்ப என்ன சொல்கிறது, ரொம்ப மொக்க படங்கள்லாம் பண்ணிட்டு இருக்காருன்னு தெரியல. இதுக்கப்புறமா வந்து அவர் நல்ல படங்கள் சூஸ் பண்ணி பண்ணால் போதும். வேறு இன்னும் இந்த படத்தை பற்றி அதிகம் சொல்கிறது இல்லை. பட் ஆனால் சந்தோஷ் தயாநிதியோட மியூசிக் பற்றி சொல்லி ஆகணும். இவரோட கட்டுறதமிழ் இவரோட படம் நம்மளோட ராம் படம்னாவே கண்டிப்பாக யுவன் சங்கர் ராஜாவோட மியூசிக்காக தான் இருக்கும். பட் ரீசெண்டாக அவரே வந்து விளக்கியிருக்காரு, எனக்கும் யுவன் சாருக்குண்டான தொடர்புகள் வந்து ரொம்ப, அதாவது யுவன் சங்கர் ராஜா வந்து என்னால் தொடர்பு முடியல, இன்னொன்று அவரும் வந்து ரொம்ப பிஸியாக இருக்காரு, அந்த ரீசனால தான் நான் அதர் மியூசிக் டைரக்டருக்கே போனேன் அப்படிங்கிற மாதிரி அவர் வந்து ரொம்ப சூப்பராக சொல்லியிருந்தார். ஏன்னா ஸோ இதில் வந்து என்ன தெரியுதுன்னா 2 பேத்துக்குள்ளே எந்த பிரச்சனையும் இல்லை ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல். ஸோ அதை நம்ம புரிஞ்சுக்கணும்.
அவங்களோட ப்ரைவசிக்கு நம்ம வந்து மதிப்பு தரணும். சாங்ஸ் இதில் போட்ட சாங்ஸ் ரொம்ப சூப்பராக பண்ணியிருக்காங்க. வேறு என்னங்க, வேறு ஒன்றுமே இல்லை. இந்த படம் நீங்கள் கண்ணை மூடிட்டு போங்க, கண்டிப்பாக இந்த படம் வந்து உங்களுக்கு ஒரு சிறந்த படமாக இருக்கும். எல்லாமே சொல்லுவாங்க அந்த டூரிஸ்ட் ஃபேமிலி வரிசையில், அந்த வரிசையில், இந்த வரிசையில். எஸ், இந்த படமும் அந்த வரிசையில் ஒரு மிகச்சிறந்த படம் தான். டூரிஸ்ட் ஃபேமிலி அது ஒரு சேனல், இது ஒரு சேனல். ஆனால் கண்டிப்பாக ஃபேமிலியோட பார்க்க வேண்டிய படங்களில் இதுவும் ஒன்று. ஈவன் மெட்ராஸ் மேட்னி கூட, நான் மெட்ராஸ் மேட்னி கூட அடுத்தடுத்த வீடியோகளில் நான் வந்து பேசுகிறேன். மெட்ராஸ் மேட்னி பற்றி செப்பரேட் ஒரு வீடியோ போடுறேன். வேறு என்னங்க, மீண்டும் அடுத்த ஒரு நல்ல படத்தோட சந்திக்கிறேன். அன்டில் தென் வணக்கங்க.